மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறதாம். நம்ம போன வாரம் நம்ம மாஸ்டர் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி பார்த்தோம். நம்மளாம் யார் தேவனுடைய சொல்லுங்கள். நாங்கள் தேவனுடைய பிள்ளை, நாங்கள் தேவனுடைய புத்திரர். அப்போ இங்கே வசனம் சொல்லுது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறதாம். சிருஷ்டி அப்படின்னா என்னது? சிருஷ்டிகர்னா நம்முடைய ஆண்டவர், சிருஷ்டினா இந்த உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தேவனுடைய புத்திரராகி நீங்களும் நானும் வெளிப்படுவதற்காக காத்துட்டு இருக்குதான். நம்ம சொன்ன இயலாமையில் வெளிப்படுகிற ஆண்டவர் என் வாழ்க்கையில் அவர் வெளிப்பட்டுட்டாரு. என் வாழ்க்கையில் அவர் வெளிப்பட்டுட்டார். நான் எப்போ வெளிப்பட போகிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒட்டுமொத்த உலகம் என்ன பண்ணுதான்? எனக்காக காத்திருக்கிறதான். சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறதாம். அதாவது நீங்கள் கடவுளுக்காக பயன்படக்கூடிய ஒரு நபர். தேவன் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. தேவன் உங்கள் லைஃப்பில் இருக்காரு. அவர் உங்களை ரொம்ப ஆஸ்வதிச்சிருக்கிறாரு. உங்களுக்கான எல்லாத்தையும் தர்றாரு. உங்களால் ஒரு சிறப்பான காரியத்தை செய்ய முடியும். ஆனாலும் நீங்கள் வெளிப்பட முடியாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது. நான் வெளியே வருவதற்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, நான் ஒரு சிருஷ்டியானது தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக காத்திருக்குதான். உங்களுக்காக ஆண்டவர் படைத்த எல்லாமே, அவருடைய படைப்பில் இருக்கிறதான அந்த பூமி, ஆகாயம், நீர்நிலைகள், இயற்கை, நமக்கால அவர் என்னெல்லாம் படைச்சு வச்சிருக்கிறாரோ இந்த எல்லா சிருஷ்டிகளும் என்ன பண்ணுதான்? நான் வெளிப்படுவதற்கு காத்திருக்குதான். என்னக்காச்சும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நான் ஒரு எளிமை பிரகாசிக்கிற ஒரு ஒளி, என் மூலமாக தேவன் பெரிய காரியம் செய்ய போறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் என்னைக்காச்சும் ஒரு நாளை நீங்கள் துவங்கி இருக்கிறீங்களா? நினைச்சு பாருங்களேன். நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆண்டவர் நம்ம நிறைய நேரங்கள் ஆண்டவர் போய் கேட்கிறோம், ஆண்டவர் இது சித்தமா, இது உங்களுக்கு விருப்பமா? ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வெளிப்படுவதற்காக தேவனுடைய படைப்புகள் எல்லாம் காத்திருக்குதாம். பரலோக ராஜ்யம் உங்களுக்காக காத்திருக்குதாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அது ஒரு கட்டளையாகவே இருக்குது. ஆனால் நம்ம சில நேரங்கள் கேட்குற, ஆண்டவர் இது நான் வருவதற்காக எனக்கு இன்னும் என் சித்தத்தை அறியலை, இன்னும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியலை. ஒருவேளை இன்னும் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரியாமல் இருந்தால் நீங்கள் இன்னும் தேவனை சரியாகி புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், ராஜ்யம் என்ன பண்ணுமா? உங்களை தூக்கி கொண்டாடுமா? ராஜ்யம் உங்களை தூக்கி கொண்டாடுமா?